எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான தலைப்பு தமிழ் சினிமாவில் இலக்கியத்திற்கு இடம் இருக்கிறதா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் விமர்சன எழுத்தாளர்கள். ஸோ இவங்களுக்கு அதை சார்ந்து பல கேள்விகளை தயாராக வச்சுருக்கோம். தமிழ் இலக்கியத்தில் நிறைய நாவல்களும் சிறுகதைகளும் இருக்கும்போது தமிழ் சினிமாவில் வர கதைகள் திரும்ப திரும்ப வந்த கதைகளே திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போது தமிழ் சினிமாவில் கதைக்கான வறட்சி நிறைய பெருகிட்டே இருக்கா? இல்லை, ஒரு திரைக்கதை ஆசிரியராக இதுக்கு நான் ஒரு விடை சொல்வதற்கு முன்னால் டவர் ரீட்ஸ் இந்த ஏற்பாடு பண்ணாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உண்மையிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் நிறையா இருந்திருப்பாங்க, இருந்தாலும் பரிந்துரைத்த கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஒரு கதையை ஏன் சினிமாவாக எடுக்கலை அப்படின்றதுக்கு அடிப்படையாக இருக்கிறது நான் நினைக்கிறது என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய வியாபாரம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இயக்குனரையும் நடிகரையும் மையப்படுத்தி தான் இன்றைக்கி மையப்படுத்தி தான் திரைப்படம் வந்து இயங்குது. இப்போ லோகேஷ் கனகராஜ் இருக்கிறாருன்னா அவர் சொல்கிறது தான் கதை. அப்போ வந்து அதில் ஒரு 500 கோடி ரூபாய் லாபம் வருது. அதே போல் தான் ஒரு நடிகர் கிடைச்சா அந்த நடிகரை வைத்து தான் லாபம் வருது. அந்த நடிகருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ரஜினிகாந்த்னா அந்த கதை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. இதை தாண்டி ஒரு நாவலை எடுத்து அதில் நீங்கள் ரஜினிகாந்தையோ கமலஹாசனையோ நடிக்க வைக்க முடியுமா அப்படின்னா கஷ்டம். அதனால் அது வியாபாரம் தான் அந்த விஷயத்தை தீர்மானிக்குது. ஆனால் இதை தாண்டி தமிழில் இருக்கக்கூடிய நாவலை நம்ம வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியும். நல்ல படைப்பாளிகள் குறைந்த பட்ஜெட்டில் படம் எடுக்கிறப்போ அந்த விஷயங்களை வந்து செய்யலாம். அதுக்கு இயக்குனர் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கணும். போதுமான அளவுக்கு திரைக்கதை ஆசிரியர்களை பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா எல்லா கதையுமே இயக்குனர்கள் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கல. என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னா, 1960கள் பற்றி ஒருத்தங்க வந்து திரை கதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நான் அந்த திரைப்படம் சார்ந்து தியோடர் பாஸ்கரன் ரொம்ப முக்கியமாக வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. கலாப்பிரியாவுடைய சூரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகமும், என் மனம் வெள்ளித்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகமும். அப்போ அவருடைய திருநெல்வேலி பேக்ரவுண்டில் 1960களில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் சார்ந்திருக்க ஒரு பெரிய ஆவணமாக இருந்துச்சு. அதை மையப்படுத்தி ஏறத்தாழ ஒரு 8 மாதம் வந்து எழுதி அந்த திரைக்கதையை வந்து ஒன்று உருவாக்கி கொடுத்தோம். அதில் பெரிய சோகம் என்னென்னா, இயக்குனருக்கு புரியலை. இயக்குனருக்கு அந்த 60 காலகட்டமோ அது வந்து ஒரு ஜூப்ளி மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த இயக்குனர் சொன்னார். ஆனால் அவர் ஜூப்ளி எப்படி ரசித்தார்னு தெரியல. ஏன்னா ஜூப்ளின்றது ஒரு வெப் சீரிஸ். அது 1940களில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பே டாக்கீஸை மையப்படுத்தினா ஒரு அற்புதமான ஒரு வெப் சீரிஸ். அதே மாதிரி இருக்கணும் அப்படின்றப்போ 60களை மையப்படுத்தி மாடர்ன் தேட்டர்ஸ் எல்லாம் மையப்படுத்தி ஒரு கதையை வந்து எழுதுறதுக்கு அந்த புத்தகங்களில் எனக்கு ரொம்ப உதவிச்சு. நாவலை விட ரொம்ப சுவையாக இருந்துச்சு அந்த புத்தகங்கள். ஆனால் அந்த புத்தகத்துக்கு 8 மாதம் தனிப்பட்ட வகையில் வந்து அது ஒரு ஆர்வத்தோடு செலவு பண்ணி போகிறப்போ இயக்குனருக்கு அதுக்கான புரிதல் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, அதை கொண்டு போகிறப்ப ஹீரோவுக்கு அந்த கதை வந்து சுத்தமாக உள்வாங்க முடியல அவங்களால. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக 60கள் காலகட்டத்தில் 2 ஹீரோன்றப்போ நிறைய இப்போ வளர்ந்து வரக்கூடிய நாங்கள் பெரிய ஹீரோவுக்கெல்லாம் போல, ரஜினிகாந்த் கமலஹாசன்லாம் போல் அவர் எடுத்த படங்கள் நிறைய படங்கள் ஓடவே இல்லை. அப்படி ஒரு ஹீரோக்கிட்ட தான் போனோம். அந்த ஹீரோ சொன்னார், நான் டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த ஹீரோவே நடிக்க மாட்டார்னா அவர் படம் இது வரைக்கும் வந்து எந்த படம் ஓடி நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஹீரோவே நடிக்க மாட்டார்னா இப்போ பெரிய ஹீரோகிட்ட வந்து எப்படி வந்து ஒருத்தங்க அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய சிக்கல். அப்புறம் ஒரு 8 மாதம் தனிப்பட்ட முறையில் நான் உழைக்கிற மாதிரி எல்லாருமே உழைச்சி இது பண்ண முடியுமா அப்படின்னா அப்புறம் ஒரு கட்டத்தில் சலிப்பு வந்துடும். இது என்னடா நாவலை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இதில் வேலை பார்க்குற ஒரு சலிப்பு வந்துடும். இயக்குநர்களுக்குமே இந்த கஷ்டங்கள் இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறாங்க, அந்த நடிகர்களுக்கு தகுந்த ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறது சுலபம் நினச்சிட்டு அப்படி போயிடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக தமிழ் சினிமாவில் ஒரே கதையை திருப்பி இது வரைக்கும் சொன்னதில்லை. 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 110 வருஷம் ஆயிடுச்சு. 110 வருஷத்தில் ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட தமிழ் படங்கள் வந்திருக்கும். ஒரே கதையை திரும்ப எடுத்திருந்தா இன்றைக்கு சினிமா இருந்திருக்காது. ஆனால் எங்கே நம்ம தவற விட்டோம் அப்படின்னா, வேறு மொழி படங்கள் வேறு உலக படங்களை பார்த்து எடுக்கிற போக்கு முதல்ல இருந்தே சினிமாவுக்கு இருந்தது. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே உண்டு. மற்ற மொழி திரைப்படங்களை நம்ம அப்படியே எடுப்போம், ரீமேக் பண்ணுவோம். அப்படின்னா அந்த கதை நல்லா இருந்ததுன்னா அந்த கதையை நாம் எடுத்துக்குவோம். எழுத்தாளர்களினுடைய பங்கு இலக்கியத்திலிருந்து நாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற போக்கு ரொம்ப குறைவாக இருந்தது.
இப்போது மொத்தம் இது வரைக்கும் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் நான் பார்த்த வகையில் 132 நாவல்கள் தமிழ் நாவல்கள் திரைப்படங்களாக வந்திருக்குது. அந்த 132 நாவல்களையும் அப்படியே எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுலேருந்து சில விஷயங்கள் எடுத்திருப்பாங்க, கதை மட்டும் எடுத்திருப்பாங்க, சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இப்படி பார்த்தாலும் ஒரு அடாப்டேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு 132 நாவல்கள் வந்தது. இந்த 132 நாவல்களும் இலக்கிய நாவல்களா அப்படின்னு அடுத்த கேள்வி வச்சா அதுவும் இல்லை. உலக அளவிலேயே நீங்கள் இலக்கிய நாவல்கள் சினிமாவுக்கு மாறினது அப்படிங்கிறது ரொம்ப சொற்பம். பல்ப் ஃபிக்ஷன் தான் தொடர்ந்து மாறிக்கிட்டே வருது. நீங்கள் ஹாலிவுட் எடுத்துக்கிட்டாலும் எந்த நாட்டினுடைய இது எடுத்தாலும் பல்ப் ஃபிக்ஷன் தான் மாறி இருக்கும், உங்களுக்கு சினிமாவாக மாறி இருக்கும். இப்போ தமிழ் சினிமாவும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. அப்போ இலக்கியத்திலிருந்து சினிமா அப்படின்னு பார்க்கும்போது வெகுஜன கதைகளிலிருந்து நாவல்களிலிருந்து சினிமா வந்தது அதிகம், இலக்கியத்திலிருந்து ரொம்ப சொற்பமாக தான் வந்திருக்குது. அதற்கு அவங்க சொன்ன மாதிரி எழுத்தாளர்களை இதுக்குள்ளே கொண்டு வர்றதும், நான் சொல்கிறது திரைக்கதை எழுத்தாளர்கள் பிறகு இலக்கிய எழுத்தாளர்கள் இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. திரைப்பட எழுத்தாளர்கள் திரைக்கு எழுதுகிறவங்க வேற, இலக்கியத்திற்கு எழுதுகிறவங்க வேற. இரண்டையும் சரிசமமாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப குறைவு, ரொம்ப ரேர், ரொம்ப அரிது. அப்படி இருக்கிறவங்க ரொம்ப குறைவாக தான் வந்திருக்கிறாங்க. ஒருவேளை அவர்களுடைய பங்களிப்பு இருந்திருந்தால், சார் சொன்ன மாதிரி ஒரு புரிதல் இயக்குனர்களிடம் இருந்திருந்தால், தயாரிப்பாளரிடம் இருந்திருந்தால் வெவ்வேறு விதமான கதைகள் வந்திருக்கும். அடுத்த கேள்வி, தமிழ் சினிமாவோட விமர்சனங்கள் எழுத்தாளர்கள் நிறைய பேர் எழுதுகிறாங்க. ஸோ ஆனால் அது பெருசாக கவனிக்கப்படாமே போயிடுது. அவங்க இலக்கிய வட்டத்தை சார்ந்தவங்க அவங்க மட்டுமே வாசிக்கிறதாவே இருக்குது. பெரும்பாலும் காணொலி சார்ந்த விமர்சனங்களே வந்துட்டுருக்கு. நீங்கள் கூட நான் எபிசோடில் சொல்லியிருந்தீங்க தரம் ரொம்ப குறைஞ்சி போச்சு வீடியோவில் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி வர எழுத்து விமர்சனங்கள் கூட சில நேரங்களில் ஏதாவது சர்ச்சைக்குரிய விமர்சனங்கள் வந்தால் மட்டும்தான் பேச்சு பொருளாகுது. அதுலேயும் அவங்களுக்கு சர்ச்சையாக ஃபீல் பண்ணுற ஒரு சில விஷயங்களை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகள்லேயும் சோஷியல் மீடியாலேயும் ட்ரெண்ட் ஆகுது. ஸோ இதை பற்றி பொதுவாக சினிமா விமர்சனம் பண்ணுறது ரொம்ப சுலபம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆடியன்ஸுமே படம் பார்த்து வெளியில் வர்ற ஒவ்வொருத்தருமே விமர்சகர்கள் தான் இல்லையா? ஆனால் எழுத்தாளர்கள் இங்கே விமர்சனம் பண்ணுறாங்களா சினிமாவன்னா எனக்கு ஆச்சரியமான தகவலாக இருக்குது. எழுத்தாளர்கள் அதிகம் விமர்சனம் பண்ணுறதுல ரொம்ப குறைவு தான். அவங்க சினிமாவை பற்றி ரொம்ப அதிகம் பேசிக்கிறது இல்லை. அதுக்குன்னு விமர்சகர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப காத்திரமான விமர்சகர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இலக்கியமும் தெரிஞ்சிருக்கும், அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. மற்றபடி இங்கே நம்ம எழுத்தாளர்கள் இன்றைக்கி யாரை சொல்கிறோங்கிறது அடுத்த கேள்வியாக வருது. அதனால தான் நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் எழுதுகிற எல்லோரும் எழுத்தாளர்கள் கிடையாது. அவர்களில் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அல்லது நீங்கள் யாரையா மனதில் வச்சுருக்கிறீங்களா? இல்லை, சமீபத்தில் சாரு எழுதின வாழையோட விமர்சனம் பேச்சு பொருளாக இருந்தது. மஞ்சுமல் பாய்ஸ் பற்றி ஜெயமோகன் எழுதினது ஒரு பேச்சு பொருளாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விமர்சனங்கள். அது விமர்சனம் கிடையாது. அவங்க எழுதினது அவங்க தொடர்ந்து எல்லா திரைப்படங்களையும் பார்த்து விமர்சகன் எழுதினாங்கன்னா அவங்க திரைப்பட விமர்சகர்கள். அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட படத்தில் அவர்களுக்கு எதிரான அல்லது அவர்களுக்கு ஒவ்வாத ஏதோ ஒரு கருத்து இருந்திருக்குது, அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இப்போ அவங்கள நம்ம ஒரு எழுத்தாளர் திரைப்பட விமர்சகராக மாறினார்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அவங்க ஒரே ஒரு திரைப்படம் அவங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து ஒவ்வாமை இருந்ததுனால அதை எழுதினாங்க. அது ஒரு ஜெயமோகனாக இருக்க போய், அது ஒரு சாரு நிவேதாவாக இருக்க போய் நிறைய பேரால் படிக்கப்பட்டது. எழுத்தாளர்கள் இங்கே விமர்சகர்களாக இன்னும் மாறலை. இல்லை, எழுத்தாளர்களுக்கும் திரைப்படத்துக்குமே ஒரு காலத்தில் ரொம்ப தொலைவு இருந்துச்சு. ஏன்னா திரைப்படத்தை பற்றி பேசுகிறதே ஒரு அஞ்ஞானம் அப்படின்ற காலமெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. சமீப காலத்தில் தான் ஒரு 10-20 வருஷமாக ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்ததுக்கு பின்னால், அவங்களுக்கு நல்ல பேமெண்ட் கிடைச்சதுக்கு பின்னால் எழுத்தாளர்கள் சினிமாவுக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி, அதுவும் குறிப்பிட்டு ஜெயமோகன்லாம் கடைசியாக பொன்னியின் செல்வத்துக்கு ஒரு கோடி ரூபா வாங்கினார் அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய எழுத்தாளர்கள் மலைச்சது உண்டு. 1 கோடி ரூபாயா அப்படின்னுலாம் நினச்சது உண்டு. அதனால் இப்போ தான் சமீபத்தில் தான் இந்த போக்கு வந்திருக்கு. அவங்க விமர்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் எழுத்தாளர்களுக்கு அடுத்த கட்டமாக சினிமாவுக்கு வரணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ விமர்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா, வெப்சீரிஸ் பற்றி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட ஆர்டிக்கிள் நான் உயிர்மையில் தொடர்ந்து எழுதிட்டு வர்றேன். அதில் எழுதிட்டு வர்றதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு யூரோப்பியன் வெப்சீரிஸை பற்றி என்னால் சுதந்திரமாக பண்ண முடியும், ஒரு இந்தி வெப்சீரிஸ் பற்றி பண்ண முடியும்,
மலையாளத்தில் பற்றி கூட நான் நிறைய பண்ணிட்டேன். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 ஆர்டிக்கிள் இது வரைக்கும் வந்திருக்கும். அதில் நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும், இல்லைன்னா கொரியன் சீரீஸாக இருக்கும், இல்லைன்னா ஒரு யூரோப்பியன் சீரீஸாக இருக்கும். மலையாளத்தில் பற்றி கூட 2-3 எழுதிட்டேன். தமிழில் இது வரைக்கும் எழுதுகிற மாதிரி வந்த ஒரு சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயலி வந்துச்சு. அப்போது அயலியை பற்றி நான் எழுதினேன். விலங்கு ஓரளவுக்கு அந்த எடுத்த விதத்தில் நல்லா இருந்துச்சு, அதை பற்றி எழுதினேன். இன்னொரு வெப் சீரிஸ் வந்து அவ்வளவு நல்லா இல்லை, ஆனால் பயங்கரமாக புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் காரமாகவே விமர்சனம் பண்ணப்போ அந்த இதில் பங்கு பெற்ற அந்த பர்டிகுலர் ஆள் வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் எழுதாதீங்க, நீங்களும் திரைப்படத்தில் நிறைய கதை எழுதுறதுக்காக இருக்கிறீங்க, இந்த மாதிரி யாரை வச்சு பகிச்சிக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் கிடையாது, ஆனால் நம்மளுக்கு கடைகோடியில் இருக்கக்கூடிய நமக்கே ஒரு பயம் வர்றப்போ, இப்போ யோசிச்சு பாருங்க, 1 கோடி ரூபா பேமெண்ட் எதிர்பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து விமர்சனம் எழுதுவார் அப்படின்னு நினச்சா அது கொஞ்சம் தவறாக தான் போகும். இதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு. ஒரு எழுத்தாளர் விமர்சனம் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர் வந்து திரைப்படத்தில் இருக்கிறார் இல்லைங்கிறது விஷயம் இல்லை, அவருக்கு அதில் விருப்பம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான். ஏன் எல்லா எழுத்தாளரும் திரைப்பட விமர்சகராக இங்கே மாறணும்? எத்தனையோ கலை இருக்குது, ஓவியம் இருக்குது, கவிதை இருக்குது, எத்தனையோ இருக்கும்போது ஏன் நம்ம ஒரு எழுத்தாளர் திரைப்படத்துக்கு விமர்சனம் எழுதியே ஆகணும்னு நாம் விருப்பப்படுறோம்? இரண்டாவது, ஒரு திரைப்படத்தை விமர்சனம் செய்கிற அளவுக்கு அதில் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஏதாவது ஒரு உள்ளீடு இருந்தது அப்படின்னா எந்த எழுத்தாளருமே, எழுத தெரிஞ்சவங்க யாருமே ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா அது விமர்சனமே வேண்டாம், அந்த படத்தை பற்றி எழுதணும்னு அவங்களுக்கு தோணிடும். அவர்கள் எல்லாருமே வந்து நல்ல திரைப்படங்கள் எந்த மொழியில் வந்தாலும் எழுதக்கூடியவங்க தான். தமிழில் உள்ள திரைப்படங்கள் அவங்க எழுதலை அப்படிங்கிறது அவர்களுடைய பிரச்சனை இல்லை, தமிழ் சினிமாவை நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போகலை அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். இந்த குறிப்பிட்ட எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை, எந்த எழுத்தாளரையுமே நான் சொல்கிறேன், அவர்கள் அந்த திரையில் அவங்களை ஈர்க்கக்கூடிய ஏதேனும் ஒன்று இருந்ததுன்னா இந்த படத்தை பற்றி நம்ம எழுதியே ஆகணும், சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கல. அதுதானே தவிர அவங்க இந்த திரைத்துறையில் இருக்கிறாங்க, இவ்வளவு சம்பளம் வாங்குறதுனால அவங்க எழுதலை அப்படிங்கிற கருத்துலேருந்து நான் மாறுபடுறேன். பொதுவாக நாவல்கள் வந்து படமாக்கப்படும் போது அது வாசகர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது பெருசாக. ஸோ அவங்க படித்த உச்சமான தருணங்கள் வந்து அதில் மிஸ் ஆகுது. சமீபத்தில் வந்த அசுரன், பொன்னியின் செல்வன் போன்ற நாவல்கள் வந்து வாசகர்கள் வந்து அவங்களுக்கு அதில் வந்து அந்த இம்பேக்ட் சரியாக கன்வே ஆகலை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இம்பேக்ட் ப்ராப்பராக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எழுத்தில் என்ன பண்ணணும்? பொதுவாக நாவல்கள் அல்லது சிறுகதைகள் எதையெல்லாம் வந்து திரைப்படமாக மாற்றுறது அப்படிங்கிறதே வந்து அதுவே ஒரு ஆர்ட். அது எதை நாம் வந்து ஒரு நாவல் ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டுமே அதை நம்ம வந்து திரைப்படமாக மாற்றிட முடியாது. ஒரு நாவலில் அத்தனை விஷுவலான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. பொன்னியின் செல்வன் மாதிரியான நாவலில் வரிக்கு வரி உங்களுக்கு வந்து நிறைய விஷுவலுக்கான ஏரியா அது. அப்போ அதை மாற்றிட முடியுமா அப்படின்னா அதுவும்குள்ள அளவுகோல் கிடையாது. நீங்கள் மலையாளத்தில் ஒளிவு தேசத்தை கல்வின்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தினுடைய கதையை படிச்சிங்கன்னா யாராலும் இந்த கதையை திரைப்படமாக மாற்ற முடியுமான்னு யாருக்குமே அது தோணாது. ஆனால் உன்னியார் எழுதின அந்த கதையை சனல்குமார் மாற்றினார், படமாக மாற்றி அது நல்ல ஒரு விமர்சன ரீதியாகவே. அப்போ நீங்கள் அதை படிச்சுட்டு அந்த கதையை படிக்கும்போது இந்த கதையவா மாற்றிருக்கிறாருன்னு தோணும். அப்போ ஒரு இயக்குனருக்கு அல்லது ஒரு தயாரிப்பாளருக்கு இந்த கதை படமாக மாறினால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வேணும். பாப்புலரான அத்தனை கதைகளும் நம்மளுக்கு மாற்ற முடியாது. அப்புறம் நிறைய படங்கள் நீங்கள் வந்து நம்ம பொன்னியின் செல்வனையே சொல்லிகிட்டு இருக்கோம், அதில் என்ன நடந்தது, அதில் எதனால் வந்து அது திரைக்கதையாக மாற்ற முடியலை அப்படிங்கிறதே அதுவே ஒரு பெரிய டாப்பிக்காக போகும். மக்களுக்கு பிடிக்கலன்னு இல்லை, மக்களுக்கு பிடிச்சிருந்தது, அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஒட்டலை. அதுக்கு காரணம் வந்து எனக்கு பிடித்த கதாபாத்திரம் அதில் இல்லை, நான் யோசிச்சுட்டு வந்தவங்க இல்லைன்னா அவங்க தேட்டருக்கே வந்திருக்கக்கூடாது. அவங்க எல்லா ப்ரோமோவையும் பார்த்துட்டு ஐஸ்வர்யா ராய் தான் நந்தினி தெரிஞ்சு தானே வர்றாங்க, அதுக்குள்ளேயே நம்ம போக முடியாது. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு காட்சியாக மாறும் பொழுது ஒட்டலை, அது எல்லாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. அதுதான் இங்கே நடந்தது. அப்புறம் ஒரேடியாகவும் சொல்லிட முடியாது, நம்மளுக்கு இங்கே வந்து நாவல் எல்லாத்தையுமே மக்கள் மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் நாவல் படிக்காமல் வந்திருப்பாங்க, நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து நாவல்லேருந்து தான் எடுத்திருக்கிறாங்கன்னு கூட தெரியாமல் பார்த்துருப்பாங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல வந்து ஒப்பிட முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எல்லா நாடுகள்லையும் எல்லா மொழியிலையும் நல்ல நாவல்கள் திரைப்படமாகும்போது திரைப்படமாக தோல்வி அடைஞ்சிருக்குது. மிக சுமாரான நாவல் திரைப்படமாக ஆகும்போது படம் ஹிட்டாக இருக்குது. ஒரு படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அந்த நாவல் என்னன்னு தேடி படித்ததும்
அதுவும் நடந்திருக்குது. ஆனால் இதை வந்து பொதுமைப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறேன். ஒரு நல்ல இலக்கியம் இப்போ ஆடுஜீவிதம் வந்து ஒரு படமாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சில விமர்சனங்கள் இருக்க தான் செஞ்சுச்சு. கதையாக படிக்கிறப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைன்னு சொல்கிறத தாண்டி அந்த படம் வந்து பார்க்குறப்போ ஒரு பெரிய பிரமிப்பை கொடுத்துச்சு. காட்சி ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருந்தாங்க. அதே போல் பீகாரில் இந்த மாஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதையை ஏற்படுத்தினவருடைய கதையை வந்து அவங்க ஒரு அற்புதமான திரைக்கதையாக மாற்றிருந்தாங்க. ஒரு ப்ரெசண்ட்டையும் பாஸ்ட்டையும் வந்து ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணி அது ஒரு திரைக்கதையில் இப்போ நீங்களாம் யாராச்சும் ஒருத்தர் திரைக்கதை இருந்தீங்கன்னா அந்த திரைப்படம் வந்து ஒரு நவாசுதீன் சித்திக்கு நடிச்சிருப்பார். ரொம்ப அருமையான ஒரு திரைக்கதையாவது மாற்றிருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற சிக்கல் வந்து என்னென்னா நாவல் தான் எடுக்கணும் அப்படின்னலாம் இல்லை. ஒரு சாதாரண இப்போ நான் போன இதில் சொன்ன மாதிரி இப்போ மனுஷபுத்திரனுடைய ஒரு கவிதையை கூட எடுத்து நம்மளால் ஒரு திரைக்கதையாக மாற்ற முடியும். திரைக்கதைக்கு தேவையெல்லாம் என்னென்னா ஒரு சோல் தான். அதை வச்சு அப்படியே டெவலப் பண்ணிடலாம். ஒரு நல்ல திரைக்கதை ஆசிரியர் இருந்தாங்கன்னா, இல்லைனா நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர் இருந்தாங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை வந்து அழகாக திரைக்கதையாக மாற்றிடலாம். ஒரு நாவல் தான் திரைக்கதையாக்கணும் அப்படின்னலாம் எந்த சட்டமும் இல்லை. ஒரு நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஒரு செய்தி அதுதான் வந்து ஒரு பெரிய கதையாக மாறிச்சு. த ராங் மேன் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு பேப்பரில் கட்டிங்கில் வந்து ஒரு நியூஸ் தான். அதை தான் வந்து எடுத்துகிட்டு அவர் வந்து ஒரு அற்புதமான படமாக மாற்றினார். அந்த படம் வந்து அதை தழுவி நிறைய நாட்டில் வந்து வந்துச்சு. இன்றைக்கி அந்த கதை நடந்துக்கிட்டு இருக்கு. தவறான ஒருத்தரை பிடிச்சிட்டு அவரை தண்டிக்கக்கூடிய அந்த கதைன்றது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த மேக்கிங்லேயும் நிறைய விஷயங்களை வந்து பண்ணாங்க. ரோப்னு ஒரு படம், ஒரு 10 சீன் தான். அதை திரைக்கதையை மாற்றுறப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கதையே கிடையாது. ஒரு கொலையை மறைச்சிருப்பாங்க, ஒரு சாதாரண சம்பவம் தான். ஆனால் எடுத்த விதத்தில் ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்கிறாங்க. அதனால் ஒரு திரைக்கதையை ஆக்குறதுக்கு நாவல் தான் வேணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்பார்க் போதும். ஆனால் அதை உருவாக்கக்கூடியவங்க ரொம்ப திறமைசாலிகளாக இருந்தாங்கன்னா அந்த கதை வந்து உண்மையில் நல்ல திரைப்படமாக மாறும். அதில் ஏதோ ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான நாவல் கூட வந்து ரொம்ப சுமாரான நாவல் போகும். எனக்கு தெரிஞ்ச வந்து பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு சோகம் தான் நிகழ்ந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பெரிய எதிர்பார்ப்போடு போயிட்டு நிறைய ஏமாற்றத்தை கொடுத்தது காரணம் அதோடைய திரைக்கதை நல்லா இல்லை. சார், அப்புறம் நீங்கள் ஓடிடி பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஓடிடியில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் அது தமிழ் சினிமாவில் பெருசாக யூஸ் பண்ணிக்கல. வர சீரீஸ்லேயும் ஒரு 10 சீரீஸ் வந்து அதில் ஒரு சீரீஸ் தான் நல்லா இருக்குது, அந்த ஒரு லெவலில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாவல்களை ஆரல்ஸ் தொடர்கதைகளெல்லாம் இந்த மாதிரி ஓடிடியில் அடாப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் அது நடக்க மாட்டேங்குது பெரும்பாலும். இல்லை, அதுக்கும் காரணம் வியாபாரம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு தமிழில் வந்து ஓடிடி சார்ந்த வியாபாரம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்காக தான் நம்ம வந்து டப்பிங் பண்ணுறோம். ஆனால் டப்பிங் வெர்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்னு சொல்லக்கூடிய ஒரு கொரியன் வெப் சீரிஸ் பற்றி உயிர்மையில் எழுதியிருந்தேன். 16 எபிசோட். ஆனால் அந்த கதை பார்த்திங்கன்னா நம்ம சூரிய வம்சம் மாதிரி, நம்ம சிப்பிக்குள் முத்து மாதிரி, நம்ம தமிழ் திரைப்படங்கள் மாதிரியே தான் இருந்துச்சு. இந்த கதைகள் எல்லாத்தையும் எடுத்து அலசி ஒரு 16 எபிசோட் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அது 11 எபிசோடாக நடித்ததில் வந்து நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது. நடிப்பு நல்லா இருந்தது. அந்த எமோஷனை வந்து அவங்க கேரி அவுட் பண்ண விஷயம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு 16 எபிசோடில் வந்து கண்டினியூவாக வந்து எமோஷன்ஸை வந்து கொடுத்துட முடியுமா அப்படின்னா அது உண்மையிலே படைப்பாளர்களுடைய மிகச்சிறந்த திறமை. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை சார்ந்து வெப் சீரிஸ் இருக்குது. பொதுவாக வந்து தமிழில் வெப் சீரிஸ் ஏன் எடுக்க முடியலன்னா அந்தளவுக்கு இங்கே பணம் கொடுக்குறதில்ல, ரொம்ப குறைவாக தான் கொடுக்குறாங்க. அதனால தான் சஸ்பென்ஸு த்ரில்லர் அதிலே போயிடுறாங்க நிறைய பேர். ஒரு லைஃப் டைம் ட்ராமாவாக நீங்கள் கொடுக்கணும்னா அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். அந்த நிறைய இடத்துல டப்பிங் பண்ணணும், அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்னு பார்த்தீங்கன்னா 160 நாடுகளில் ஒரே நேரத்தில் மொழிபெயர்த்து அந்த படத்தை வெளியிட்டாங்க. ஏன்னா அந்த கதை வந்து அதுக்கு முன்னாலேயே வெப்டூனில் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த கதை வந்து அதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமாக பாப்புலராக இருந்ததுனால அந்த கதையை எடுக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு வியாபாரம் தெரியுது. இந்த கதை வந்து உலக அளவில் வந்து பயங்கரமாக போகுன்றப்போ ஒரே நேரத்தில் தமிழ் உட்பட 160 மொழிகளில் வந்து அதை மொழிபெயர்க்கிறாங்க. மொழிபெயர்த்து 160 மொழிகள்லேயும் அந்த படம் அந்த வெப்சீரிஸ் வந்து பயங்கரமான ஹிட்டு கொடுக்குது. அப்போது அவங்களுக்கு அதை உருவாக்குனவங்களுக்கும் அதை படைத்தவங்களுக்கும் எல்லாத்துக்குமே தெரியுது இந்த கதை வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் போய் சேரும்னு. நம்ம தமிழ்லையும் அந்த மாதிரியான ஒரு பெரிய டீம், ஒரு நல்ல பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான ப்ரொடியூசர்ஸ் இவங்க 2 பேரும் இணைஞ்சாங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல கதை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சும்மா சாதாரண த்ரில்லர் இல்லை சும்மா ஒரு லவ் ஸ்டோரி இந்த மாதிரி தான் எடுக்க முடியும். ஏன்னா கம்மி காசு.
நீங்கள் வெப் சீரிஸ்க்கு எவ்வளோ காசு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? 8 எபிசோடுக்கு சேர்த்து மொத்தம் 2.5 கோடி தான் தர்றாங்க. 2.5 கோடி ரூபாயில் ஒரு இயக்குனர் வந்து எவ்வளோ தான் எடுத்துட முடியும்? 2.5 கோடின்றது நான் சொல்கிறதே அதிகம்தான், இன்னும் அதை விட கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து நடிகர்களை பார்க்கணும், இடத்த பார்க்கணும், ஒளிப்பதிவு பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அப்படின்றப்போ ஒரு 2-2.5 கோடி ரூபா ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு என்ன தான் நம்ம வந்து பயங்கரமாக ஆர்ட்டில் வந்து விளையாண்டா கூட வந்து அதோடைய குவாலிட்டி வந்து கட்டாயம் தெரிஞ்சிடும். அதனாலையும் ஒரு காரணம் நம்ம அதிகமாக எடுக்க முடியாததுக்கு. நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் 1 இயர் ஒர்க் பண்ணேன். அது வந்து ஒரு நேஷ்னல் லெவல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவங்க வந்து தொடர்ந்து வெப் சீரிஸ் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அவங்க ஹிந்தியில் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. தமிழில் இருந்து பண்ணலாம் அப்படிங்கும்போது கதைகள் கேட்டோம். இப்போ வந்த பெரும்பாலான கதைகள் வந்து த்ரில்லராக இருந்தது அல்லது அரசியல் பின்புலத்தோடு இருந்தது. இங்கே யார் தீர்மானிக்கிறாங்க ஒரு கதையை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தீர்மானிக்குதானா? இல்லை. அப்போ அந்த பர்டிகுலர் ஓடிடியில் உள்ளவங்க தீர்மானிக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை. அப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க தீர்மானிக்கிறாங்களா? இல்லை. இப்போ பார்வையாளர்கள் தீர்மானிக்கிறாங்களான்னா அதுவும் இல்லை. அப்போ யார் தான் தீர்மானிக்கிறாங்கங்கிறது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். முதல்ல அவர் ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு தெரியும் அப்படின்னு கூட நம்ம சொல்லி, அதுவே ஒரு மர்மம் இல்லையா? அப்போ ஒரு மர்மமான இடத்துக்குள்ளே தான் அது போய் சிக்கிட்டு இருக்குது, யார் இதை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு. வருகிற தமிழில் அல்லது ஒரு சவுத் சைட்லேருந்து வர வெப் சீரிஸ் எல்லாமே ஒரு வருது அப்படின்னு சொன்னால் அது உண்மையாகவே அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது ஒரு மேஜிக்காக தான் இருக்கும். ஏன்னா அந்த அது எழுதி முதல்ல போய் சப்மிட் பண்ணி அதை ஒருத்தங்க படித்து இது நல்லா இருக்குதுன்னு அடுத்த லெவலுக்கு போயின்னு வெவ்வேறு லெவல் இருக்குது, அதில் ஃபில்டர் பண்ணி தான் வரும். அப்படி ஃபில்டர் பண்ணி வரும்போது இந்த ஒன்று சொல்லுவாங்கள்ல, இந்த குழந்தை ஒரு படம் வரையும், ஒரு ரவுண்டு போட்டு அது ஒன்று சொல்லும், இது கிணறு அப்படின்னு சொல்லும். அப்புறம் அடுத்து உள்ளவங்க வந்து அந்த கிணத்துக்கான ஏதாவது ஒன்று போடணும், படி போடுவாங்க, வாளி போடுவாங்க, தண்ணி விடுவாங்க. கடைசியில் பார்த்தா கிணறு மாதிரியே இருக்காது. அந்த குழந்தை சொல்லும், இல்லை இது கிணறு இல்லை, நான் வரைஞ்ச கிணறு இல்லை, இந்த வட்டம் தான் என்னுடைய கிணறு அப்படின்னு. இவங்க சொல்லுவாங்க இதுதான் கிணறு, இப்படி தான் இருக்கும் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடக்கும். கொடுத்தவர் வந்து இதுதான் என் கதை, இப்படி தான் கொடுத்தேன் அப்படிம்பாரு. ஆனால் திரும்பி அந்த கதை வரும்போது அது அவருடைய கதையாக இருக்காது. அதில் எல்லாமே சேர்த்து அது ஒரு மாதிரி ஆக்கி தருவாங்க. அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எழுத்தாளர்களை நம்புறதில்ல. இங்கே உள்ள எழுத்தாளர்கள் சரியான கதையை தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. அப்போது நாங்கள் சரியான கதையை தான் தருவோம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் இல்லையா? அந்த வாய்ப்பு யாரும் உருவாக்கி தர்றதில்ல. அதுதான் இன்றைக்கி நடக்கிற நிதர்சனம். யார் கையிலையுமே இல்லை அப்படிங்கிறது தான். இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் இப்போ நீங்கள் கொரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொரியா அப்படிங்கிறது ஒரு நாடு. அதற்கு அந்த ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒரு கலாச்சாரம் உண்டு, அது எல்லாத்துக்குமே ஒரு மொழி உண்டு. அவங்க எல்லாருக்கும் ஒரு நடிகர் அப்படின்னா அந்த கொரியாவுக்கே தெரியும் அந்த நடிகர் யார் அப்படிங்கிறது, நடிகர் பேர் தெரியும், எல்லாம் தெரியும். நமக்கு இன்றைக்கி ஒரு பெங்காலியில் உள்ள ஒரு நடிகரை தெரியுமா? எல்லா நடிகரையும் தெரியாது. தமிழில் உள்ள நடிகரை மராட்டியில் உள்ளவங்களுக்கு தெரியுமானா தெரியாது. இங்கே வெவ்வேறு கொஞ்சம் தாண்டியாச்சுன்னா நம்மளுக்கு மொழி மாறுது, பண்பாடு மாறுது, கலாச்சாரம் மாறுது. அப்போ இந்தியாவினுடைய வெப் சீரிஸ்னு நீங்கள் எதை முன்னிறுத்துவீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு வெப் சீரிஸ் எடுத்தீங்கன்னா அது தமிழினுடைய வெப் சீரிஸாக இருக்கே தவிர இந்தியாவினுடைய முகமாக அது இல்லை. பெங்காலில் ஒன்று எடுத்தாச்சுன்னா அதனுடைய வெப் சீரிஸாக இருக்கே தவிர அது இந்தியாவினுடைய வெப் சீரிஸாக இல்லை. இது ஒரு பெரிய குழப்பம். அப்போ தமிழில் நீங்கள் சில வெப் சீரிஸ் அது சக்ஸஸ் ஆகிறது காரணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் தமிழ்நாட்டினுடைய ஏதேனும் ஒரு அடையாளம் இருக்கும். நீங்கள் அவங்க சொன்ன விலங்குல இருக்கும், அயலியில் இருக்கும். அப்படி இல்லாத எல்லா வெப் சீரிஸும் முகமற்று இருக்குது. அது நீங்கள் எங்கே வேணாலும் பொருத்தலாங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நீங்கள் ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப பொதுவாக இருக்குது, அதில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதில் இதை விட நாங்கள் பிரமாதமாக, நீங்கள் ஒரு கொலையை பற்றி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களா, இதை விட பிரமாதமாக எங்ககிட்ட ஒரு கொடூரமாக கொலை பண்ணுற கதை எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் 4 கொலையை வைக்கிறீங்களா, 8 கொலையை கண்டுபிடிக்கிற மாதிரியான இது எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு மாநிலத்திலிருந்து ஒன்று எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய கதையை சொல்கிற, அதனுடைய மண்ணை சார்ந்த அடையாளத்தை சொல்கிற கதையாக இருக்கணும். அந்த கதையை அங்கேருந்து அஸ்ஸாமில் உள்ளவங்க பார்ப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் கொரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, அவங்க எமோஷனை மட்டுமே எடுப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், கொரியன் சீரீஸில் எதுலேயுமே அதில் ஒரு வரலாறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொட மாட்டாங்க. அவங்க வெறும் வந்து அதில் வந்து எமோஷனால் மட்டுமே இருக்கும். சரி, நம்ம அப்படி ஒன்று எடுக்கலாமான்னா நம்மளுக்கு காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த எமோஷன் தான் போயிட்டு இருக்குது எல்லார் வீட்டு டிவிலையும். அதைத்தான் அவங்க கொஞ்சம் இதாக எடுக்கிறாங்க, அழகாக கேமராலாம் பண்ணி நல்லா ஆர்டிஸ்ட்லாம் கொடுத்து எடுக்கிறாங்க. நம்ம 11 மணிலேருந்து அதை பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த எமோஷன் சலிச்சு போச்சு. நான் எப்போவுமே சொல்லுவேன், சீரியஸ் பார்க்குறவங்க சீரியல் பார்க்க மாட்டாங்க.
சீரியல் பார்க்குற ஆடியன்ஸ் சீரீஸ்க்கானவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே இதில் திரும்ப திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு அது புதுசாக வெவ்வேறு ஆட்கள் மூலமாக கிடைக்குது. ஸோ இந்த சிக்கல்களுக்கு நடுவை வச்சு தான் நம்ம பேசணும், ஏன் தமிழில் வெப் சீரிஸ் வர்றதில்லை அப்படின்னு. கடைசியாக ஒரு 3 நாவல் இல்லைன்னா சிறுகதை தமிழில் இதை திரைப்படம் இல்லைன்னா வெப் சீரிஸாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? அநேகமாக எனக்கு வாரத்துக்கு 2 பேர் எனக்கு இதை ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க, ஏதாவது ஒரு சிறுகதையை சொல்லுங்கள், நாவலை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படி இருந்தால் நானே எடுத்துருவேனே இல்லையா? அது என்னன்னா அப்படி சொல்ல முடியாதுங்க, சொல்லவே முடியாது. நீங்கள் ஒரு நாவல் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு அத்தியாயம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி அதை நீங்கள் எடுக்கலாம், ரைட்ஸ் வாங்கி. அது ரொம்ப முக்கியம். என் ஸ்ரீராம் சார் இங்கே இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கதைகள் நிறைய வரும். அதில் ஒரு கதை வருது, பாதி படிச்சிட்ருக்கேன், சினாப்சிஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே இல்லை இந்த கதை எனக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு உள் மனசு சொல்லுது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முழு கதையும் படிச்சுட்டு நான் கேட்குறேன், இந்த கதை நீங்கள் எழுதினதா அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தவர்கிட்ட கேட்குறேன். ஆமாங்க நான் எழுதினது தான் அப்படின்னு நான் சில கேள்விகள் கேட்குறேன். அவர் பதில் சொல்கிறார், இல்லை உண்மையாகவே நீங்கள் தான் எழுதினீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், இதே மாதிரி ஒரு கதை விகடனில் வந்திருக்குதுங்க, தேர்த்தச்சன்னு பேர். அப்படிங்களா, வந்திருக்குதா அப்படின்னாரு. அது என் ஸ்ரீராம்னு ஒருத்தர் எழுதினார். அப்படிங்களா, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. நான் உடனே ஸ்ரீராம் சாருக்கு ஃபோன் பண்ணேன் அங்கேருந்து. சார் உங்களுடைய கதை யாருக்காவது உரிமை கொடுத்துருக்கிறீங்களா, யாருக்காவது தெரியுமா அப்படின்னு. அவர் இல்லைங்க அப்படி கொடுக்கலையே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது ஏற்கனவே வந்திருக்குதுங்க, இப்போ சொல்லுங்கள் நீங்கள். இல்லை என் ஃப்ரெண்டு இந்த கதையை ஐடியா சொன்னாப்புல நல்லா இருக்கும்னு அப்படின்னாங்க. இப்படி அது எடுத்துகிட்டு வராங்க. இதே மாதிரி ஒரு 3 கதைகள் வெவ்வேறு இடத்துல இருந்து 3 கதைகளுமே நான் ஏற்கனவே படித்த கதைகளாக இருக்கும். நான் என்னுடைய இந்த போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுவேன். அந்த பர்டிகுலர் ரைட்டருக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்கள் உங்களுடைய கதைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க, யாருக்காவது உரிமம் கொடுத்தீங்களா, அல்லது ஏதாவது ஒரு சீன்னா கூட நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி எடுங்க, சந்தோஷம். ஆனால் அந்த குறிப்பிட்ட எழுத்தாளருக்கு கூட தெரியாமல் நீங்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப தவறாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஏதாவது ஒரு நாவல் சொல்லுங்கள், அதை பரிந்துரைக்கவே கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஒரு சிற்பிக்கு ஒரு பாறையை பார்த்தா தெரியும்ல, இந்த பாறையிலேருந்து இந்த சிலையை பண்ணலாம், சிற்பம் பண்ணலான்னு. அதனால தான் அவர் சிற்பியாக இருக்கிறாரு. இன்னொருத்தர் கூப்பிட்டு இதில் இந்த மரத்தில் செதுக்கலாம், நல்லாயிருக்கும், இந்த மரம் கட்டிலுக்கு சரி அப்படின்னா அவர் ஆசாரியே கிடையாது. அது மாதிரி தான் நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கும்போது உங்களுக்கு தெரியணும், ஒன்று படிக்கும்போது இன்ஸ்பயர் ஆகணும். அதில் நீங்கள் கதை தான் இன்ஸ்பயர் ஆகணும்னு இல்லை, ஒரு வார்த்தை உங்களை இன்ஸ்பயர் பண்ணிவிடும், ஒரு லைன் ஒன்று இன்ஸ்பயர் பண்ணிவிடும். அது அந்த பர்டிகுலர் அவங்க தான் கண்டுபிடிக்கணுமே தவிர நம்ம பரிந்துரைக்க கூடாது. அருமையான கருத்து சொன்னீங்க. என்னுடைய கருத்து இதில் என்னென்னா, ஒரு நாவல் தான் ஒரு சினிமா மாற்றணும் அப்படின்ற அந்த எண்ணத்தையே போய்க்கிறணும். எல்லா எழுத்து வடிவமுமே இலக்கிய வடிவம் தான், எல்லா இலக்கிய வடிவமே திரைப்படமாக மாற்ற முடியும். இப்போ என்னோட இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஒரு திரைக்கதை ஆசிரியர் நான் சொல்லுவேன், அந்த கதையில் ஒரே ஒரு லைன் ஒரு சோல் இருக்குன்னா அதை நான் திரைக்கதையாக மாற்றிட முடியும். அதை ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு செஞ்சிட முடியும். ஆனால் தமிழில் நீங்கள் ஒரு நாவலை தேர்ந்தெடுத்து அதை திரைக்கதையாக எழுதி அதுக்கப்புறம் அதுக்குரிய நடிகர்களை கண்டுபிடிச்சு படமாக எடுக்கிறதுனா உங்களுக்கு அடுத்த ஜென்மம் தேவைப்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இங்கே குறைவு. ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இதோடைய அமைப்பே வேறு மாதிரி இருக்கும். ஒரு நடிகர் கிடைப்பார், ஒரு வேளை உங்கள்கிட்ட அதுக்கான திரைக்கதை இருந்துச்சுன்னா அந்த திரைக்கதையை நீங்கள் அப்படியே கொண்டு போயிடலாமே தவிர வேறு பண்ண முடியாது ஒன்று. அதையும் மீறி சில நாவல்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் நான் படித்த இடபம் அப்படின்ற ஒரு நாவல் ஒரு அருமையான திரைக்கதைக்குரிய அம்சத்தோடு இருந்துச்சு. அது மாதிரி கேஆர் மீராவுடைய எல்லா நாவலுமே இப்போ வெப் சீரிஸ்க்கு ஒரு நல்ல கதை சொன்னாங்களே தம்பி, அவங்களுடைய ஆராய்ச்சரை விட ஒரு சிறந்த ஒரு நாவல் வெப் சீரிஸ்க்கு கிடைக்குமா? அது ஒரு வெஸ்ட் பெங்காலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனாலும் அதை நம்ம ஒரு வெப் சீரிஸாக எடுத்தோம்னா இந்தியாவினுடைய முகமாக அந்த கதை இருக்கும். அந்த இந்தியாவினுடைய முகமாக மட்டுமில்ல, உலக அளவில் அதை திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு தூக்கு மேடைன்ற ஒரு விஷயத்த அவ்வளோ டீட்டெயில்டாக அவ்வளோ அழகாக அவங்க பதிவாக்கியிருப்பாங்க. கவித்துவமாக இருக்கும், வேறு நாவல் வேறு. அதை நம்ம பண்ண முடியுமானா உண்மையிலே பெரிய சேலஞ்சு தான் பண்ணுறது. ஆனால் பண்ணினால் அது சிறப்பாக பண்ணால் உலக அளவில் அதை திரும்பி பார்ப்பாங்க. இது மாதிரி நிறைய நல்ல நாவல்கள் இங்கே இருக்குது, அதை பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த போகிற வழி ரொம்ப கடுமையானது நான் நினைக்கிறேன். இப்போ ஆராய்ச்சர்ன்ற நாவலை எடுத்துகிட்டு அது நீங்கள் திரைக்கதை எழுதுனா அதுக்கு யார் உங்களுக்கு ஒரு 10 மாதம் ஆகும் திரைக்கதை எழுதுறதுக்கு. இந்த 10 மாதம் உங்களுக்கு யார் பணம் கொடுப்பாங்க? 10 மாதம் உங்களுடைய வாழ்க்கைக்கு யார் இது பண்ணணும்? அது ஒரு ப்ரொடியூசர் தான் பண்ணணும். அப்போ ப்ரொடியூசர் அந்த நாவலை படிச்சிருக்கணும்.
அவர் அது இன்ஸ்பயர் ஆகிருக்குன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லணும். அப்போது நம்ம இதில் வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து பெரும்பாலும் அப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ யார் பணம் கொடுப்பாங்க? சரி, நீங்கள் தன்னிச்சையாக உங்களுடைய பணத்தை போட்டு அதை பண்ணிட்டீங்கன்னா கூட அதை எடுக்கிறதுக்கு தயாரிப்பு நிறுவனங்கள் முன் வரணும் இல்லையா? இப்படி நிறைய சிக்கல் இருக்குது. அதனால் நாவல் வச்சுட்டு அப்படி போகிறது அப்படின்றது நடைமுறையில் ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஆனால் நிறைய நாவல்கள் வந்து நல்லா இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்கிறேன். எந்த ஒரு கதையிலையும் ஒரே ஒரு வரி அதில் ஒரு நல்ல ஒரு சோல் இருந்துச்சுன்னா அதை அருமையான திரைக்கதையாக மாற்ற முடியும். இந்த நாவல் தான் பண்ணணும், இதுதான் சிறப்பான நாவல் அப்படிலாம் கிடையாது. கதை வேறு, திரைக்கதை வேறு. மேடம் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரு அறையில் வந்து ஒரு பிணம் இருந்துச்சு, அந்த அறைக்குள்ளார கதவை திறந்து அந்த பிணத்தை பார்த்தான் அப்படின்னு சொல்கிறது ஒரு நாவலாக இருக்கும். சரிங்களா? திரைக்கு வரப்போ வேற ஒரு மொழியை நீங்கள் இது பண்ணணும். அவன் போனான் அப்படின்னு ஒரு சஸ்பீஸியாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும். கதவை திறந்தான், அங்கே ஒரு பிணம் இருந்துச்சு அப்படி சொல்லணும். ஸோ மொழி வந்து இங்கே மாறுது. இந்த மொழி மாறுறப்போ நீங்கள் என்ன தான் வேர்ல்டு கிளாசிக்காக எழுதினாலும் இந்த மொழியில் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்போது அது இலக்கியமாக நீங்கள் படிக்கிறது வேறு, திரைப்படமாக எடுக்கக்கூடிய மொழின்றது வேறு. ரெண்டு மொழியுமே வேறுன்றப்போ ஒருத்தர் வந்து இலக்கியமாக எழுதுறது தான் திரைப்படமாக எடுக்கணுன்ற எந்த ஒரு அவசியம் இல்லை. மேடம் சொன்ன மாதிரி மிக சாதாரணமான பல்ப் நாவல்கள் தான் மிகச்சிறந்த திரைப்படங்களாக மாறுது. ஏன்னா அதுக்கான அந்த கண்டென்ட் அதில் தான் கிடைக்கும். அதுக்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் தேவை, ஆக்ஷன்ஸ் தேவை. அப்படின்றப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு எழுத்துக்கள் தான் பெரும்பாலும் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து பொருந்துகிற மாதிரி இருக்கும். அதனால் இலக்கியத்தை தான் எழுதணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனால் நல்ல நாவல்கள் தமிழில் வந்து எடுத்து செய்யலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று இது மனது உயிர்மை பதிப்பத்தில் வந்த இது பிரபாகரனின் போஸ்ட்மார்ட்டம் மிக அற்புதமான ஒரு நாவல். அதை எழுதுறதுக்கு நான் நிறைய இயக்குநர்கள்ட்ட வந்து பரிந்துரைத்தேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு திரைப்படமாக எடுக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும்னு. அதை படித்த ஒரு 2-3 இயக்குநர்கள் கேட்ட முதல் கேள்வி, இது எப்படி திரைப்படமாக மாறும்? ஏன்னா எடுத்தோன்னே ஹீரோ செத்து போயிடுவான். அந்த கதையை எப்படி நீங்கள் எழுதுவீங்கன்னா, நான் எழுதுவேங்க, என்னால் எழுத முடியும், நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ கூட அது வந்து அந்த நாவலை புரிந்து கூறக்கூடிய தன்மையில் வந்து நான் சந்தித்த இயக்குநர்கள் இல்லை. வேறு யாராச்சும் இருந்தாங்க, அதுக்கான செலவு பண்ணாங்கன்னா உண்மையிலே அந்த நாவலை மிகச்சிறந்த திரைப்படமாக மாற்ற முடியும். அதுக்கான அத்தனை கண்டென்ட் அதில் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் எழுதின நிறைய கதைகளில் அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய வருது. அது எல்லாமே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்துக்கு, ஒரு சஸ்பென்ஸாக எடுக்கக்கூடிய ஒரு திரைப்பட உலகத்துக்கு ரொம்ப 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 ஒரு அற்புதமான கண்டென்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காரு. ஆனால் அதை யாரும் திரைப்படமாக எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நன்றிப்பா. ஆடடாக ஒரு விஷயம், பாஸ்கர் சக்தி சார் இங்கே இருக்கிறதுனால அவருடைய அழகர் சாமி குதிரை வந்து அதுவுமே நீங்கள் படிக்கும்போது அதை திரைப்படமாக மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு அது சிறுகதையாக படிக்கும்போது, ஆனால் அது திரைப்படமாக ஆச்சு, அதுக்கு நிறைய விருதுகள் கிடைச்சது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவருடைய கனகதுர்காங்கிற ஒரு தொகுப்பில் வந்து பழுப்பு நிற புகைப்படம்னு இருக்கும். கரெக்ட் தானே சார்? தலைப்பு பழுப்பு நிற புகைப்படம்னு இருக்கும். அந்த கதையை நீங்கள் படிச்சீங்கன்னா அப்படியே நீங்கள் போய் எம்டன் மகனை பார்க்கணும். அதுக்கு அவருக்கு திரைக்கதை ஆசிரியராகவும் அதற்கு பணி செய்திருக்கிறார், வசனமும் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அதில் சில விஷயங்கள், இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த விஷயம் அவருடைய சொந்த அனுபவத்திலிருந்து எடுத்து அது ரொம்ப வந்து சீரியஸான ஒரு விஷயத்தை அந்த படத்தில் வந்து ரொம்ப காமெடியான ஒரு விஷயமா மாற்றிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அதுக்கு உள்ள ஒரு வலி இருக்கும், ஒரு பெயின் இருக்கும். ஆனால் அது நான் அந்த பழுப்பு நிற புகைப்படம் தான் அதில் வந்து எம்டன் மகனுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அவர் எங்கேயுமே அவர் சொன்னதில்லை. இது வரைக்கும் என்கிட்ட தனிப்பட்ட உரையாடலையும் அவர் சொன்னதில்லை, வேறு எங்கேயும் பொதுவில் சொல்லியிருக்கிறாராலும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த படிக்கும் போதெல்லாம் எனக்கு தோணும் இதுதான் எம்டன் மகன். ஏன்னா அந்த படத்தில் அவர் வேலையும் செய்திருக்கிறாரு, நடிக்கவும் செய்திருக்கிறார் ஒரு கதாபாத்திரத்தில் வேறு. அப்போ இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அது மற்றவங்க யார் கண்ணுக்குமே அது படாது. இதை வந்து படமாக பண்ணிட முடியும், இதை திரைக்கதையை எழுதிட முடியும்னு தோணாது. ஆனால் நமக்கு தோணும் சில பேர், அது வந்து ஒரு பர்சனலாக ஒரு கனெக்ஷன் இருக்கும், அதை வந்து பண்ணிட முடியும். பாஸ்கர் சக்தி சார் இங்கே இருக்கிறதுனால அவரை வச்சு நான் அதை சொன்னேன். இதில் ஒரு சின்ன விஷயம், இப்போ சங்கரதாஸ் சார் பேசையில் ஒரு நாவலையோ அல்லது கதையையோ படமாக்குறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதில் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு பிரபலமான ஓடிடி தளத்தில் ஒரு 1 இயர் கிரியேட்டிவ் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அவங்க என்கிட்ட கேட்டது என்னென்னா, தமிழில் இருக்கக்கூடிய ரொம்ப பெஸ்ட்டு ஸ்டோரிஸ், நாவல், அதாவது திரைக்கதையாக மாற்றக்கூடியதை
எங்களுக்கு நீங்கள் எடுத்து சர்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு. நான் நிறைய ரைட்டர்ஸ் கிட்ட பேசினேன். அப்போ அவர் சொன்ன பிரபாகரனின் போஸ்ட்மார்ட்டம், அப்புறம் கார்ல் மார்க்ஸோட ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை, இன்னும் அப்புறம் விநாயகமுருகனுடைய ஒரு நாவல், இப்படி பல இதை அதை ஏன் ஸ்க்ரீன் பிளே ஆக்கணுங்கிற நோட்ஸோடு அவங்களுக்கு கொடுத்தேன். சிலது அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆச்சு, சிலது ஸ்க்ரீன் பிளே அளவுக்கு போச்சு. திடீர்னு ஒரு நாள் எல்லாமே டோட்டலாக வைண்டப் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டால், அதுக்கு ஹெட்டாக இருந்தவர் மாறிட்டார். அடுத்த ஆள் வந்தவரை மொத்தமாக அதை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். கார்ல் மார்க்ஸோட கதையெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு கதை வந்துட்டார். ஸ்க்ரீன் பிளே அளவுக்கு அதை பண்ணலான்னு அத்தனை டிஸ்கஷனில் பேசினோம். நிறைய அபத்தமான காரணங்கள் தமிழில் இந்த மாதிரி விஷயங்களை தீர்மானிக்குது அப்படின்னு தோணுது. திடீர்னு அதோட ஹெட்டு மாறினார்னா அந்த முன்னாடி இருந்த ஹெட்டு கீழே நடந்த எல்லா வேலையும் அவர் வைண்டப் பண்ணிவிடுவார். இதுதான் இங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். முடிச்சிடலாமா? ஒரு 5 நிமிஷம் பேசி வாசகர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வணக்கம், என் பேர் சத்யேந்திரா. ஆக்சுவலி ஜெயமோகன் ஒரு படம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆக்சுவலி ஜெயமோகன் படம் கிரிட்டிசைஸ் பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்கன்ட்டா, இந்த மலையாள பசங்க இல்லை போக்கரி பசங்க இங்கே எல்லாம் தண்ணி அடித்து கலாட்டை பண்ணி போயிட்டுருப்பாங்க. அந்த வார்த்தைக்கு தான் அந்த படம் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க தவிர ஜெயமோகன் எந்த ஃபிலிம் கிரிட்டிசைஸும் பண்ணல. அப்போ ஒரு நல்ல ஃபிலிம் கிரிட்டிக்கு ஒரு பெஸ்ட் வேர்ல்டு ஃபிக்ஷன் தியேட்டர் நாவல்ஸ் அந்த மாதிரி படிச்சிருக்கணும். அது மட்டும் போகாது, வேர்ல்டு கிளாசிக்ஸ் ஒரு டோட்டலாக வேர்ல்டில் ஒரு 1000 ஃபிலிம்ஸ் அட்லீஸ்ட் அது பார்த்துருக்கணும். ஒரு 30-40 படம் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும், பெஸ்ட் ஃபிலிம்ஸ். இது 3 சேர்ந்து அவங்க காமன் சென்ஸ் யூஸ் பண்ணதா ஒரு சுமாரான நல்ல கிரிட்டிசிசம் வர வாய்ப்பு இருக்குது. சார், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இப்போது சினிமா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே கமர்ஷியல் ஆகிடுச்சு, வியாபாரம் ஆகிடுச்சு. இதுக்கு இன்டெரக்டாக ஆடியன்ஸ் தான் ரீசனா? ஏன்னா இப்போது கடைசி விவசாயி மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் தமிழ் ஆடியன்ஸ் யாருமே இது பண்ணல. அந்த படம் ஃப்ளாப்புன்ட்டு விஜய் சேதுபதி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆணிவேர் ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸ் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் எப்படி பார்க்கணும், கமர்ஷியல் ஃபிலிம்ஸை அவங்க எப்படி பார்க்கணும்? நீங்கள் அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? சார், பொதுவாக ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் ஒரு படத்தை சேர்க்குறதே இன்றைக்கி ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. ஒரு படம் அந்த கியூப் வெள்ளி டு வெள்ளி இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த படம் கலெக்ஷன் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்குது. இரண்டாவது, எப்படியும் டிவியில் போட்டுருவாங்க, ஓடிடியில் வந்துடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. ஒரு படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இயக்குனர், அந்த படத்தில் நடித்தவங்க, கேமராமேன், அதில் டச்சப் பண்ணவங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரொடக்ஷன் வேலை பார்த்தவங்க, இவங்க வரைக்கும் இன்டர்வியூ தர வேண்டியிருக்குது இன்றைக்கி. அப்படின்னா தான் இன்றைக்கி தேட்டரில் போய் பார்க்குறாங்க படத்தை. ஒரு படத்துக்கான ஓப்பனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதுதான் படத்தினுடைய வசூலை தீர்மானிக்குது. அப்போ இதுக்கு நடுவில் ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸை தேட்டருக்குள்ளே கொண்டு வர்றதே இன்றைக்கி ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒருத்தர் என்னுடைய டயத்தையும் என்னுடைய பணத்தையும் செலவு பண்ணி ஒரு படத்துக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் யோசிப்பீங்கன்னா, இந்த படம் நல்லா இருக்குதா, என்னோட டயத்துக்கு ஒர்த்தாக இருக்குதா, இது எல்லாம் யோசிச்சுட்டு தான் வருவீங்க. இதையெல்லாம் யோசிக்க விடாமல் உங்களை வர வைக்கிறது கமர்ஷியல் படம் வர வச்சிடும். இது எத்தனையும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு தான் வரணும், உங்களுக்கு நாங்கள் டைம் தரோம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்ம். இது மக்களுக்கு நீங்கள் டிவியில் போடும்போது, ஓடிடியில் பார்க்கும்போது கடைசி விவசாயி அவ்வளோ பேர் பார்த்தாங்க, அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னாங்க. அப்போது நீங்கள் ஆடியன்ஸ்க்கு டைம் தர மாட்டேங்கிறீங்க. ஒரு தியேட்டர் டைம் தரணும். இல்லை எங்களுக்கு நாங்கள் பாப்கார்ன் விற்பனைக்காக மட்டுமே நாங்கள் தியேட்டரை வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிற தியேட்டர்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க. நான் தொடர்ந்து தியேட்டர்கள் பார்வையாளர்களை எவ்வளவு மோசமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிட்டே வரேன். ஏன் பார்வையாளர்கள் மேலே அவ்வளவு அலட்சியம் இந்த தியேட்டருக்கு? ஒரு 40 நிமிஷம் ஒரு படம் பார்த்துருக்கேன் சார். எனக்கு நான் நினச்சிட்டே இருக்கேன், ஏன் இந்த படம் நல்ல படம்னு சொல்கிறாங்க. இந்த மாயக்கூத்துன்னு ஒரு படம்,
40 நிமிஷம் நான் பார்த்துருக்கேன். என் கண்ணாடியெல்லாம் துடைக்கிறேன் நான் திரும்ப திரும்ப. ஏன்னா எனக்கு என்னவோ என் கண்ணில் பிரச்சனைன்னு நினச்சேன். ஏன்னா அலசலாக தெரியுது இமேஜ் எல்லாமே. நல்ல படம் தானே சொன்னாங்க அப்படின்னு தான் எனக்கு திரும்ப திரும்ப தோணுது. அப்புறம் தான் முன்னாடி சீட்டில் பின்னாடி உள்ளவங்கலாம் அந்த முணுமுணுப்பு வருது. இல்லை சரியில்லை சரி அப்போ பரவாயில்ல நம்மளுக்கு கண்ணு பிரச்சனை இல்லை அப்படின்னு முதல்ல ஆறுதல். வெளியில் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வரும்போது தான் அந்த டீம் வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க முன்னாடி 3D படம் போட்டிருந்தாங்க இந்த ஸ்க்ரீனில், அதை மாற்றவே இல்லை அந்த மோடை. அப்போ 40 நிமிஷம் அப்படிங்கிறது விளையாட்டு கிடையாது, இல்லை அது எக்ஸ்பிரிமெண்டல் ஃபில்ம். அதை பார்க்குறதுக்கு தேட்டருக்கு அத்தனை பேர் வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் சிஸ்டம், நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இன்னொரு படம் மனிதர்கள்னு ஒரு படம், அதை போய் அது வந்து இரவு முழுவதும் நடக்கிற படம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இரவு முழுக்க நடக்கிற ஒரு படம், மிக குறைவான லைட்டிங். அவங்க எதை நம்பி அந்த லைட் பண்ணுறாங்க அப்படின்னா தேட்டரில் அது அந்த தேட்டர் எஃபெக்டில் இது நல்லா இருக்கும்னு நினச்சி லைட் பண்ணி ஒரு படத்தை கொண்டு வந்து வச்சா எனக்கு கடைசி வரைக்கும் அந்த கதாபாத்திரங்கள் முகமே நான் பார்க்க முடியல. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், அந்த படம் முடிகிற வரைக்கும் ஏன் இவ்வளோ புவர் லைட்டிங்கில் பண்ணியிருக்கிறாங்க, கண்டென்ட் நல்லா இருக்கு இப்படி பண்ணியிருக்கேன். வெளியில் வந்து சொல்கிறேன், அந்த 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 இயக்குனர் சொல்கிறாரு இல்லை இந்த தேட்டரில் தான் இப்படி இருக்குதுங்க, இன்னொரு தேட்டரில் ரொம்ப நல்லா இருக்குது. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு படத்தை நீங்க தியேட்டர்ல கொண்டு வந்து இன்னைக்கு தியேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மோனோபொலியா மாறிட்டே வருது. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும், இந்த படத்து நல்லா இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ப செய்யணும். அதுக்கான ஸ்பேஸ் இல்லை. முதல்ல நம்ம ஆடியன்ஸை குறையே சொல்ல முடியாது. அவங்களுக்கு நேரம் இருக்கும்போது தாங்க வருவாங்க. சினிமா வாழ வைக்கிறது மட்டுமா அவங்களுக்கு வேலை, எவ்வளவோ இருக்கும். அப்போ அவங்க வர வைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். பரவாயில்ல சார், அப்போ நான் லக்கி, எனக்கு 40 நிமிஷம் தான், உங்களுக்கு 90 நிமிஷம் அப்படி பார்த்துருக்கீங்க. பாருங்க. இப்போ தமிழில் பார்க்கும்போது ஒரு சில கதைகள்லாம் நல்லா இருக்குது. ஸோ இப்போ பிரியாணின்னு ஒரு படம் இருந்துச்சு, தமிழ் படம் இல்லை, கன்னட படம். ஸோ அது பார்க்கும்போது சாதாரண கதை தான், நான் தேட்டரில் பார்க்கல, இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் பார்த்தேன். ஸோ அதை பார்க்க ஒரு அழுத்தமான கதை தான் அது. ஒரு பெண்ணை வேறு சமூகத்தில் இருக்க பொண்ணை ஒரு எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு இதை பற்றின கதை. ஸோ அது கேட்கவோ பார்க்கவோ ஒரு அழுத்தமானதாக இருந்துச்சு. இப்போ ஓடிடின்றதுனால என்னால் அது ஒரு 3 நாள் 4 நாள் அதை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கதை வந்து அவ்வளோ அழுத்தமான கதை. இப்போ வாழையெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம தேட்டரில் ஒரு அந்த 3 மணி நேரத்தில் என்னால் டக்குன்னு பார்த்துட முடியுது. ஆனால் இந்த பிரியாணின்ற ஒரு படத்தை என்னால் தேட்டரில் போனேன்னா என்னால் அந்த சீனில் என்னால் உட்கார முடியாது. ஏன்னா அது வந்துட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் கொண்டு போயிடுது ஒன்று. இது வந்து நான் ஓடிடிக்காக சொல்ல வர்றது இது ஒரு படம். இந்த மாதிரி கதையெல்லாம் என்னால் தேட்டரில் நிச்சயமாக பார்க்கவே முடியாது. நீங்களோ இல்லை வேறு யாரோ ஒரு பெண்ணோ இல்லை ஒரு குழந்தைகளை வச்சு பார்க்குறவங்களோ அந்த படத்தை தெளிவாக முழுசாக பார்த்து முடிக்க முடியாது. அது மாதிரி கதைங்களுக்கு ஓடிடி ஓகே. ஆனால் ஒரு சில கதைகள்லாம் இருக்குது வந்து எப்படின்னா ஒரு யதார்த்தத்தை ரொம்ப இழந்த மாதிரி ஒரு கதைகள்லாம் இருக்குது. இப்போ எப்படின்னா, இப்போ நான் இருக்கேன்னா என்னை சுற்றி இருக்க கதைகள் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இப்போ எப்படின்னா, இப்போ கடைசியாக அந்த படம் தலைவன் தலைவியாக எடுத்துக்கிட்டோம், குடும்பஸ்தனாக இருக்கட்டும், குட் நைட்டாக இருக்கட்டும், இல்லை நாவலில் வந்த கதைகள், நடிகை ஒரு நாடகம் பார்க்கிறாள் அந்த கதையாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. ஸோ நாவல்லேருந்து எடுத்தாலும் சரி, இல்லை அவங்க கற்பனை கதையாக இருந்தாலும் சரி, அது யதார்த்தமாக இருக்கும்போது நம்மளுக்கு அதிகமாக கனெக்ட் ஆகுது. ஆனால் இப்போ வர படங்கள் முக்கால்வாசி யதார்த்தம் இல்லாததுனால, இப்போ புத்தகங்களில் கதைகளில் எப்படி ஒரு பேச்சு வழக்கு கவிதைகள் அது மாதிரி மிஸ் ஆகுதோ, அதே மாதிரி இப்போ யதார்த்தமான கதைகள் வந்து மிஸ் ஆகுது அப்படின்றது என்னோட. ஒரு படம் யதார்த்தமாக தான் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை இல்லையா? 1930களில் நம்ம படம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கும்போது வந்த மொத்தம் 124 படங்களும் யதார்த்த படங்கள் கிடையாது. எல்லாமே வந்து புராண படங்களை நம்ம யதார்த்தம் எதிர்பார்க்க முடியாது. இல்லை நீங்கள் வந்து நாரதர் வந்துட்டு ஸ்டாப் பிளாக்கில் மறைஞ்சி போகிறாரு அப்படிங்கிறதுல யதார்த்தம் கிடையாது. நம்ம வந்து கடவுளை வந்து கண்ணை மூடின உடனே அவர் வந்து கண்ணு முன்னாடி நிற்கிறாருங்கிறது யதார்த்தம் கிடையாது. 124 படங்கள் தமிழில் முதல்ல வந்து எதுவுமே யதார்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்த பேசும் படங்கள்லையும் யதார்த்தம் கிடையாது. நமக்கு ரொம்ப பின்னாடி தான் சமூக படங்கள் வர ஆரம்பித்தது. அதோடைய வரலாறு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பித்தது. எல்லா படங்களும் யதார்த்தமாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளை என்கேஜ் பண்ணுதா இல்லை குறையலை. இப்போ திரும்பி வந்துருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து யதார்த்தமான படங்கள் வர ஆரம்பிச்சு. முதல்ல யதார்த்தம்னா என்னங்கிறது அடுத்த ஒரு கேள்வி வந்துடும். அதுக்குள்ளே இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு நான் புரிஞ்சிக்கிறது என்னென்னா, என்னுடைய கதையை
அவங்க ஒன்று சொல்லணும், என்னை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறது கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறீங்க. அப்படி படங்கள் வந்து வருது, நம்மளுடைய பார்வைக்கு வருதா அப்படிங்கிறது இன்னொன்று. அப்படி ரொம்ப சிறப்பாக எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டே வருது. மிக யதார்த்தமாக எடுக்கப்பட படங்கள் அது எல்லாமே வந்து தொடர்ந்து தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும்.